ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சண்டே விலாக் தான். சண்டே அன்றைக்கி காலையில் நான் என்னென்னலாம் பண்ணினேன், இது வந்து ஒரு ஃபுல் டேன்னு தான் சொல்லலாம். ஃபுல் டேவாக நான் வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்றதான் தான். காலையில் எழுந்திரிச்சு வந்து ஒன்று தோசை 4 ஊற்றி சாப்பிட்டுட்டு தக்காளி கார சட்னி வச்சுருந்தேன். அதை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கோயிலூர் போயிட்டோம். இந்த குண்டா விளக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த குண்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக போனது வேறு, வாங்கினது வேறு. நம்ம எப்போதுமே ஒரு பொருள் வாங்க போவோம், ஆனால் கூட இன்னும் 2-3 சேர்த்து பொருள் வாங்கிட்டு வருவோம். இதுதான் வந்து நம்மளோட பழக்கமே. நான் வந்து சரி வடிகட்டு உடஞ்சி போச்சு, ஸ்ட்ரைனர். அது வந்து அதுவும் வாங்கிட்டு அப்படியே வந்து முரமெல்லாம் வந்து உடஞ்சிச்சு பிளாஸ்டிக்கில், அதுவும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். சரி அப்படியே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5-6 பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி பிரியாணி பாட்டில் பெருசு தான் இருக்குது, இல்லைன்னா ஸ்மால் சைஸில் இருக்குது. சரின்ட்டு அதையும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெயிட்டு அதாவது கிலோ கணக்கு தான், இது வந்து பீஸ் கணக்கு கிடையாது, கிலோ கணக்கு தான். இது வந்து மொத்தமாகவே மொத்தமாக குடம் அதெல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளே முடிச்சுட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் உடனே அவன் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி வேணான்னு தான் சொன்னேன். சரின்ட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்து சரி பிரியாணி பண்ணலாம், எனக்கு வந்து பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. சரி பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரியாணி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, பொன்னி அரிசி, அந்த ரைஸ் தான் எடுத்திருந்தேன். நான் வந்து சீரக சம்பா அந்த ரைஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில். உடனே வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது, ஆனால் வந்து மசாலா வந்து வேறு வேறையாக போட்டிருக்கேன். ஆனால் ஒன்று கம்மியாகவும் ஒன்று இல்லை எக்ஸ்ட்ராவும் போடுற மாதிரி இருக்குது. அது கம்முனி எல்லாத்தையும் கலந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் 2 போட்டு விட்டேன். ஆனால் அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. இதில் வந்து ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, அப்புறம் கொத்தமல்லி, கசகசா இது எல்லாமே போட்டு நல்லா வந்து அப்புறம் 10 இது வந்து முந்திரி இதுவும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டேன். இதெல்லாம் வந்து கொரப்பாக அரைச்சிட்டு நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண பிரியாணி மசாலா இந்த பிரியாணிக்கு. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேனே. வேறு நிறைய பிரியாணிலாம் இருக்குது, ஆனால் வந்து நான் எல்லாத்துக்கும் ஒரே மசாலா மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து செய்கிற மெத்தட் தான் வேறு மாதிரி இருக்குது. சரி நம்ம அது பூண்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து இது கூட போடணும் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் போடணும். அதை வந்து மறந்துட்டேன். நமக்கு வந்து ஏதாவது சமைக்கிறப்ப ஏதாவது 2 மறக்கலைன்னா நமக்கு பொழுதே போவது இல்லையா, அது அப்படி. சரின்ட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து இது பண்ணிட்டேன். மறுபடியும் நான் தாளிச்சு விடலான்னு பிரியாணி பாட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஐயோ நம்ம கறியை வேக வைக்கலையே, நம்ம எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கறியை எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் 1.25 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கொஞ்சம் நான் வந்து பாதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கு கூட்டாது சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு பாதியை பிரியாணி வச்சுட்டு பாதியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு காலையில் ஏதாவது குழம்பு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டேன். நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பாதி மசாலா இருக்குது இல்லையா, பிரியாணி மசாலா, அந்த மசாலாவை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. எடுத்தோடனே நல்லா வந்து கறி வெந்துருச்சு. கறி வெந்தோன்னே நமக்கு வந்து சரி இந்த கேப்பில் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அந்த மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் என் பாப்பா இருக்கா இல்லையா, அவள் வந்து அந்த முறம் வடிகட்டு அதெல்லாம் எடுத்து படுத்திட்டா. ஒரு பிள்ளையை வச்சுட்டு ஒரு வேலை செய்கிறதுக்குள்ள எவ்வளோ பாடு. காலையில் வாங்கிட்டு வந்த கறியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே 11 மணிக்கு வச்சேன். அப்புறம் மறுபடியும் சரி சாயங்காலம் செஞ்சுக்கலாம். காலையில் தோசை சாப்பிட்டாதே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. சரின்ட்டு நம்ம எதுக்கு வேலை வேறு கொஞ்சம் இருந்துச்சு. இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த புளிய மரத்தில் புளி இருக்கு இல்லையா, புளி வந்து காஞ்சு விழுந்துருக்கு. கீழே எங்களுக்கு மரம் இருக்குது, அந்த மரத்தில் விழுந்து கிடந்த புளியெல்லாம் இருக்குது. சரின்ட்டு அதை போய் நம்ம
கொக்கி வச்சு இழுத்து ஆட்டினோம்னா அப்படியே விழுந்துடும் கீழே. அதை வந்து பெருக்கிட்டு வந்து கொட்டையை ஓடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை போயிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது என்னமோ 1 மணிக்கு. அது செய்ய ஸ்டார்ட் பண்ண வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டுலாம் ஒழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தடவை மட்டும்தான் நான் பிரியாணி இவ்வளோ மெதுவாக செஞ்சேனே. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. என்னடா அது வேலை முடியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது வந்து 3 மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். செஞ்சு சாப்பிட்றதுக்கு மணி 5 மணி ஆயிடுச்சு. மதியத்துலேருந்து செஞ்சு இடையில வந்து சிலிண்டர் வண்டி வந்துருச்சு. அந்த வேலை வேறு இருந்துச்சு. அந்த சிலிண்டரெலாம் எடுக்கணும். அப்புறம் ஓடிபி வர மாட்டேன்டுச்சு. அந்த வேலை இருந்துச்சு. அதனால் அதில் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. அப்புறம் பிரியாணிக்கு நம்ம வந்து அதை மறந்துட்டுன்னு சொன்னால் இஞ்சி புதினா கொத்தமல்லியோடு சேர்த்து அரைக்கணும்னு சொன்னாலும் அது வேறு மறந்துடுச்சா. அதையும் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நர்சரியில் போய்ட்டு நான் வந்து ஒரு 4 ரோஜா செடி மட்டும் வாங்கிட்டு வாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான் அம்முன்னு தான் கூப்பிடுவேன். அம்மு மாமா இந்த மாதிரி தான் கூப்பிடுவேன். அவரும் நார்மலாக வீட்டில் இருக்கிறத பொடி வடின்னு கூப்பிடுவார். இல்லைன்னா தாருன்னு கூப்பிடுவார். என் பேர் வந்து தாருன்னு கூப்பிடுவார். சரி வாங்கிட்டு வாமோ. நான் வந்து ஆன்லைனில் மீஷோவில் போடலான்னு பார்த்தேன். நல்ல கலர் வெரைட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி ஆன்லைனில் அவங்க தான் அவ்வளோ சுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச நர்சரி கார்டுனே இருக்கு. அங்கே போய்ட்டு ஒரு 12 செடி அள்ளிட்டு வந்துட்டாரு. எனக்கு பார்க்கலையே ஒரு ஆசை. எவ்வளோ அழகாக இருக்குது. நான் நினச்சேன் வாங்கிட்டு வந்து இவ்வளோ அழகாக வந்து வச்சுருந்தா மட்டும் பார்த்தாது. அது ஒழுங்காக பூக்க செய்யணும், அதுக்கு ஒழுங்காக ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னையே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 4 செடி வச்சுருந்தேன். அதுக்கு டிஏபி வந்து வேருக்கு பக்கத்தில் போட்டு கருவி போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 7 செடி வாங்கிட்டு வந்தேன். அதில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு போய் ஒரு செடி கருகி போச்சு. கடைசியில் இப்போ மீதி இருக்காது ஒரு 5 செடி 6 செடி இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஒரு 12 செடி இருக்குது. மொத்தம் வந்து ஒரு 15-16 செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவ்வளோ செடிக்கும் நம்ம வந்து பராமரிக்கிற வேலை தான் ரொம்ப இருக்குது. அது இல்லாமல் நவாப்பழக்கன்று மாங்கன்று அதெல்லாம் இருக்குது. நான் கார்டன் வீடியோ வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நான் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஆயிலு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து போட்டுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு கறி வேறு வெந்துருச்சா. வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த கறியை மட்டும் தனியாக எடுத்து அதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். எனக்கு இந்த வெய்ய காலத்தில் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு மூஞ்சியில் குங்குமத்தோடு ஒழுகிறது அவ்வளோ பேர்த்து ஊற்றிடுச்சு. ஆக்சுவலாக அவ்வளோ சமையல் செய்கிறப்ப கசன்னு இருந்துச்சு. என்ன சொல்கிறது. அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சமையல் கட்டுக்களை வந்து இந்த வெய்ய காலத்தில் இருந்தாவே நம்ம வந்து பாதி வேர்வையால் குளிச்சுட்டு ஓடிடுறோம்னு பார்த்துக்கோங்களேன். நம்ம 2 நேரம் குளிக்கணும் இந்த வெய்ய காலத்துலனா, அவ்வளோ உக்கரமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா வந்து கறியில் ஏறுற மாதிரி மூடி வச்சிட்டேன். மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்ச அரிசியெல்லாம் கழுவி வச்சிட்டோம். இந்த மட்டன் எடுத்துகிட்டு வந்தேன்னே உடனே என் ஹஸ்பண்ட் என்ன கேட்டேன்னா அந்த எது எடுத்துகிட்டு வந்தாலுமே அம்மா நான் என்ன செய்யட்டோம் அப்படின்னு, இதில் என்ன செய்யட்டோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்பேன். ஆனால் நான் இன்றைக்கி வந்து எதுவுமே கேட்கல. அவர் நான் ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிரியாணின்னு சொல்லுவேன். பிரியாணி ஈஸியாக எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி படத்தில் சொல்லுவாங்க இல்லையா நயன்தாரா மேம், அந்த மாதிரி நான் வந்து பிரியாணி அடிக்ட்டுங்க. என்னை மாதிரி யாராவது பிரியாணி அடிக்ட் இருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அது என்னமோ தெரியல, நம்ம கடையில் செய்கிற பிரியாணியை விட வீட்டில் செய்கிற பிரியாணியை விட கடையில் செய்கிற பிரியாணி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது என்னத்தை தான் போடுவாங்களோ எப்படி தான் செய்வாங்களோ, ஆனால் ஒன்றுமே இருக்காது. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் வரும். டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வரும். ஆனால் எனக்கு வந்து அதனாலேயே வந்து இவர் பிரியாணி வீட்டில் செய்ய வேண்டாம் அப்படின்றாரு. எனக்கு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா. பிரியாணி கடையில் போய் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. வயிறு ஃபில்லிங் ஒரு நேரம் தானே சாப்பிட முடியும். ஆனால் வந்து வீட்டில் செஞ்சால் ஒரு 2-3 நேரத்துக்கு வந்து 2 நேரம் கூட நம்ம சேர்த்து கூட சாப்பிட்லாம். ஆனால் கடையில் வாங்கினா ஒன் டைம் மட்டும் தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் நான் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா
எனக்கு பிரியாணி வந்து அவ்வளோ பிடிக்கும். என்னை மாதிரி யாராவது பிரியாணி லவர் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எனக்கு மட்டன் பிரியாணி விட இந்த சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, அவருக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். என் இவளுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து அவளோட பேர் வந்து ஸ்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான் பிடிக்கும். அவளுக்கு வந்து ஃபிஷ்ஷுன்னே கிடப்பா எப்போதுமே. அவ்வளோ வந்து நாட்டி சேட்டைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சேட்டையாக இருப்பாள். இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம ஒரு வழியாக நம்ம பிரியாணி செஞ்சு முடிக்கங்காட்டி போதும்போது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த வேர்வையோடலாம் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் இந்த இலையை தம் போட்டு வச்சுட்டு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு, இடிக்கல் இருக்கு இல்லையா, அதை தூக்கி வச்சுட்டு நான் ஓடி போய் குளிச்சுட்டு ஓடியாந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சில ஸ்கின் ரொட்டீன், அதாவது இப்போ ஒரு 10 டேஸாக தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். குளிச்சுட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம பான்ஸ் ஃபேஸ் வாஷ் இருக்கு இல்லையா, பிம்பிள் கிளியர், அதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பான்ஸ் சீரம் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்க, ஸ்கின் ஹைட்ரேட்டாக வச்சுக்க. இதெல்லாம் ஒன்றும் இதுக்கு ப்ரமோஷன்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இத்தனை வருஷத்தில் இப்போ தான் வந்து நான் இந்த சீரம், அப்புறம் வந்து இந்த மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்து இந்த இன்னொன்று சன்ஸ்க்ரீன், இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் க்ரீம் போட்டு ஜெல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து சன்ஸ்க்ரீம் போட்டுட்டு அவ்வளோதான். இந்த 4 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இது போட்டுன்னு மறுபடியும் அங்கே போய் நின்று சாப்பாடு கிளறி எடுத்துகிட்டு வராங்காட்டி மறுபடியும் வேர்த்து ஊற்றிடுச்சு. அது ஏன்டா போட்டேன் அப்படின்னு ஆகிப்போச்சு. அவ்வளோ வந்து ரொம்ப கடுப்பாகி போச்சு இந்த வெயிலில். இன்னொரு விஷயம், நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏசி மாட்டியிருக்கோம். வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி பழைய வீடு தான், ஆனால் வந்து மேலே அந்த காலத்தில் போடுற மாதிரி மோல்டிங் தான் போட்டு நல்லா வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டில் வந்து அவளுக்கு கூலிங் வந்து அவ்வளோ நிற்கும், சூப்பராக கூலிங்காக தான் இருக்கும். ஆனால் வந்து இருந்தாலும் நம்ம இந்த வீட்லேயே இருக்கும்போல பாவம் மெட்ராஸில் இருக்கவங்க, வெளியில் டவுனில் இருக்கவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்களோன்னு நான் நினச்சி பயந்துட்டுருக்கேன். பாவம் சேஃப்டியாக இருங்க இந்த வெயிலில். அடிக்கடி தண்ணி நிறையா குடிங்க, ஓகேவா? பிரியாணியே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நான் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு மறுபடியும் மேலால் நெய் ஊற்றலான்னு பார்த்தா ஸ்பூனால் சேர்ந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி இது ஒத்துக்கட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு கிளற ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து அப்படியே அந்த தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் சாப்பிட்டது இல்லையா, அதுக்கப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு பிரியாணியை போட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் புளி அடிக்க தான் போனோம். வேறு என்ன வேலை, வீட்டுக்கு எங்கள் அம்மா வேறு வந்திருந்தாங்க. சரி அவங்களோட போய் பாப்பாவோட கூட்டிகிட்டு போயிட்டு புளி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓடு எடுக்கிறது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா.